நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இந்த லாக் செட்டிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லாக் செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நான் பயன்படுத்தக்கூடிய OS பாத்தீங்கன்னா Android 10. Android 10 நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாக் செட்டிங் தானே, அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க தயவு செய்து வீடியோவை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க தொடர்ச்சியாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி வைக்க முடியாது. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஃபோனுக்கு என்ன தேவையோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தானே, பிற்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் உருவாக்குறேன். ஸோ வீடியோவை வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த பகுதியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாக் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? உங்களை அறியாமலேயே கால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்ன வேணாலும் மாறலாம், உங்களுடைய செட்டிங்ஸ் முழுமையாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஃபோனை வந்து எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை தவறுதலாக யார் வேணாலும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் லாக் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வைக்கலாம், மினிட்டில் வைக்கலாம், இல்லை பயன்படுத்திட்டு உடனே கீழே வச்ச உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆகணும். இந்த மாதிரி வசதிகள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வித்அவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல லாக் ஸ்கிரீன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூர் லாக் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்லின்னு இருக்குது, உடனே நீங்கள் பயன்படுத்தின உடனே உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கலி. அதே நேரத்தில் இல்லைங்க நான் ஒரு 5 செகண்ட்ஸ்லையோ 15 செகண்ட்ஸ்லையோ 30 செகண்ட்ஸ்லையோ லாக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு நினச்சா அப்படியும் பண்ணலாம். அதிகபட்சமாக 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஃபோனை வந்து ஆட்டோமேட்டிக் லாக்ல செட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா உண்மை. பெரும்பாலும் இவ்வளவு நேரம், அதாவது 30 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பெரும்பாலான நபர்கள் வைக்கிறது இல்லை. மிஞ்சி போனால் 5லேருந்து ஒரு 15 செகண்ட் வரைக்கும் இந்த லாக் ஆட்டோமேட்டிக் லாக் செட்டிங்ஸ் வைப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணலாம். ஸோ லாக் செட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி இப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன், எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ வழக்கம் போல் உங்களுடைய பதிவுகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு செட்டிங் சொல்லியிருந்தேன். இந்த செட்டிங்ஸ் ஒன்று நான் புதுமை கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த லாக் ஆட்டோமேட்டிக் லாக் வந்து உடனே செட் பண்ணுனா உடனே நம்மளால் முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஓஎஸும் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றுறது வழக்கம். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் 10லையும். ஸோ ஆண்ட்ராய்ட் 10ல் ஆட்டோமேட்டிக் லாக் எங்கே இருக்குது, நம்ம எப்படி நம்ம ஃபோனில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோட பதிவு நல்ல பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.